குப்பம் எங்க இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, அதனால சொல்லிடுறேன். இதே நீங்க நடந்தே போனீங்களா அங்க தலப்பாக்கட்டு ரெஸ்டாரண்ட் வரும், அதுக்கு அந்த பக்கம் ஊரூர் ஆல்காட் குப்பம். அங்க வந்து ஒரு மார்கழி விழா நடத்தலான் இருந்தோம். ஆக்சுவலா இந்த விழா வந்து 29-30 டிசம்பர் நடந்திருக்கணும். மழை பெஞ்சு அதனால போஸ்ட்போன் பண்ண வேண்டியதா இருந்தது. இதோட நோக்கம் என்ன, மார்கழியில சென்னையில் நிறைய இடத்துல கச்சேரிகள் நடக்கிறது, பரதநாட்டியம் நடக்கிறது, கச்சேரி எல்லாம் கர்நாடிக் மியூசிக் எல்லாம் நடக்கிறது. ஆனால் சில லொக்கேஷன்ஸ்லாம் நடக்கிறது, அது சில பேருக்கு தான் போய் சேருது. ஸோ இந்த விழாவோட ஒரு நோக்கம், எல்லா நோக்கம் இல்லை, ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த கலைகள் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும். இந்த கலைகள் வந்து எல்லாருக்கும் ஒரு சொத்து. யார் இந்த கலையை எடுத்துக்க போறான்றது அடுத்த கேள்வி, ஆனால் போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட டியூட்டி. ஸோ முதல் நோக்கம் இந்த விழாவோட என்னதுன்னா, இந்த கலை வந்து எல்லாருக்கும் போகணும், சபாக்களில் மட்டும் நடக்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் நடக்கணும்னு நோக்கத்தில் ஊரூர் ஆல்காட் குப்பத்தில் 15ஆம் தேதி 16ஆம் தேதி ஜனவரி மாதம் விழா நடக்கிறது. நல்லா அது கைத்தட்டலாம். இதோட இன்னொரு நோக்கம் என்னன்னா, சில கலைகள் ஏதோ உயர்ந்த கலைகள், சில கலைகள் ஏதோ வந்து அவள் நல்லா இல்லை அப்படின்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கு. நம்ம இசை உலகத்துல எங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி அது இருக்கு, உங்களுக்கு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு இருக்கு. அதுவும் இருக்கக்கூடாது இசை கலைகளுக்குள்ளேன்ட்டு இந்த விழாவில் வந்து கர்நாடிக் மியூசிக், கர்நாடக சங்கீதம், பரதநாட்டியம் மட்டும் கிடையாது, கட்டை கூத்து இருக்கு, பறையாட்டம் இருக்கு, வில்லுப்பாட்டு இருக்கு, எல்லாம் சமமாக ஒரு மேடையில் நடக்கணுன்றதான் இந்த விழாவோட இன்னொரு நோக்கம். ஒரு கலைக்கு ஒரு உருவமுக்கு, அந்த உருவத்துக்குள்ள நம்ம போறது ஒரு ரசிகரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால அதையும் கொஞ்சம் நம்ம மாற்றணுன்றது எங்களுக்கு ஒரு ஆசை. ஸோ ஊரூர் ஆல்காட் குப்பத்தில் இருக்கிற மக்களுக்கு, அவளுக்கு தான் முதல்ல நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க இதை ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒத்துன்னு இருக்கிறதுக்கு அந்த பஞ்சாயத்துக்கு அவள் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஸோ கடற்கரையில் மணலில் ஸ்டேஜ், அங்கே தான் கச்சேரியும் நடக்கும், பறையாட்டமும் நடக்கும், வில்லுப்பாட்டும் நடக்கும், பரதநாட்டியமும் நடக்கும். நீங்கள் எல்லாரும் வரணும், அதுக்காக தான் இன்னைக்கு கூட்டம் சேர்த்துருக்கோம், வேற ஒரு ரீசனும் கிடையாது. நீ கூட்டம் சேர்த்து எதுக்கு தான், அதை பற்றி சொல்கிறதுக்கு தான். நீங்க எல்லாரும் மட்டும் இல்ல, நீங்க நிறைய பேர் நம்ம பாதி டைம் ஃபேஸ்புக்ல இருக்கோம். அந்த ஃபேஸ்புக்ல இருக்கிறச்ச ஒரு போஸ்ட் இதை பத்தி போட்டோம்னா சௌரியமா இருக்கும். ஸோ திஸ் இஸ் அப்பீல் ஃப்ரம் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கோம், நிறைய பேர் இருக்கோம் இதில். நான் தான் ஏதோ மைக்கில் பேசிட்டு இருக்கேன், அவ்வளோதான் வித்தியாசம் எனக்கும் அவளுக்கும். இங்கே நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் சேர்த்து நடக்கிற விஷயம். நீங்கள் எல்லாரும் வரணும் தான் நோக்கம். எல்லாரும் ஊரூர் ஆல்காட் குப்பம், எத்தனை பேர் இங்கே இருக்கவங்க ஊரூர் ஆல்காட் குப்பம் வந்திருக்கேன்னு தெரியாது. ஆனால் இது ஒரு அக்கேஷன் உங்களுக்கு அங்கே வரத்துக்கு. ஸோ நீங்களும் அங்கே வந்து ஏன்னா ஒரு கான்டெக்ட் மாறினா கலைக்கும் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுதுன்னு நம்ம தெரியணும். இப்போ சபால கச்சேரி கேட்கறது வேற, நீங்களே சொல்லுவேன், கோயிலில் கச்சேரி கேட்கறது வேற சார், பீச்சில் கச்சேரி கேட்கறது வேற, ஊரூர் ஆல்காட் குப்பத்தில் கச்சேரி கேட்கறது உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் எல்லாரும் வருவீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறேன். 15ஆம் தேதி 16ஆம் தேதி சாயந்தரம் 5:45 ஒரு 9 மணி வரைக்கும் இருக்கும். நிகழ்ச்சி என்னன்னு சொல்லிடுறேன். முதல் நாள் வந்து பறையாட்டம், அதுக்கப்புறம் வில்லுப்பாட்டு வந்து ஊரூர் ஆல்காட் குப்பம் பசங்களே பண்ணுறாங்க. அதோட ப்ரிவியூ நாங்கள் பார்த்தோம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது, அது மட்டும் சொல்லிடுறேன் நான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்டல் கர்நாடிக் கான்சர்ட், நிறைய யங் மியூசிஷியன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. வயலின், ஃப்ளூட், சித்திரவீணா, மிருதங்கம், மோர்சிங் அண்ட் கஞ்சீரான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அனிதா குஹா அவங்கள ஒரு ட்ரூப் ப்ரெசன்டேஷன் இருக்குது. பரதநாட்டியம்,
ரெண்டாவது நாள் திருப்பியும் வில்லுப்பாட்டு. அதுக்கப்புறம் பி உன்னிகிருஷ்ணன் பாடுறார். அவரோட கச்சேரிக்கு அப்புறம் கட்டை கூத்து சங்கம் காஞ்சிபுரம் பக்கத்தில் இருக்கு, அங்கேருந்து வந்திருக்காங்க. அவர் சீனியர் மோஸ்ட் பெர்ஃபார்மர் மிஸ்டர் ராஜகோபால் அவரும் வரார். ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லி இன்னும் நிறைய பேர் அழிச்சுட்டு அங்கே குப்பத்தில் இருக்கிற மக்கள் இதை ஹோஸ்ட் பண்ணி நம்மளை இன்வைட் பண்ணுறது, அந்த இன்விடேஷனை கிரேஷியஸாக அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் வரணுன்றது தான் என்னோட ஆசை, என்னோட அப்பீல் உங்கள் எல்லாருக்கும். தேங்க்யூ. இப்போ கொஞ்சம் பாடிட்டு முடிச்சுடுறேன். Arts are said to transcend all boundaries, but I think that is just said as rhetoric. In reality, arts themselves often fall prey to the various differences and divisions that human society is vulnerable to. And so today we find that arts are ghettoized inside different spaces, and the artists themselves are kind of exclusive. So certain kinds of art forms are only practiced by certain kinds of artists. Only certain kinds of audiences listen to those artists in certain kinds of spaces. So arts which are meant to break barriers and build bridges become a victim of these differences themselves. And the idea behind the Vira is to liberate arts, to liberate artists, and to liberate audiences, and in the process to liberate spaces as well. The choice of Urur Olcott as a venue for this event is not coincidental. Urur Olcott in Chennai is a fishing village that's about 300 years old. It's nestled right by the sea, between the sea and what is called Besan Nagar. Besan Nagar is a hip and happening place. Everybody knows Besan Nagar. But Besan Nagar is about 60 years old. Nobody knows Urur Olcott. So the history itself has been perverted. The teaching and imbibing and learning of any form of art has traditionally been work done in some seclusion, in some privacy. But the sharing of it and the expressing of it cannot be done in seclusion or in a state of reclusion. It has to be done open, with access to many people, so that the experience of the artist becomes the experience of the listener. It is very necessary, therefore, that something like Carnatic music and related dance forms be shared with a large number of people, not in the confines of closed auditoria with regulated air conditioning and also regulated attendance and regulated membership, but in the open spaces of Chennai, which is so hospitable to music and dance. And in return for that form and that form of music and dance, to also receive something of those forms which are not shown generally or shared inside closed auditoria, but which live and breathe in the open. பஞ்சாயத்து ஆல்காடு குப்பம் பஞ்சாயத்து எல்லாருமே சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஒத்த கருத்தா கண்டிப்பாக இதை பண்ணலாம், அதுவும் எங்கள் ஊரில் நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும், எங்கள் ஊருக்கு ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டிப்பாக எல்லா கலையும் பொதுவானது தான் சொல்லிட்டு ஒரு நல்ல நோக்கத்தில் அவர் வந்ததுனால கண்டிப்பாக அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவாக பண்ணனாங்க இறங்கி. உண்மையிலே அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் தெரிஞ்சுது எங்களுக்கு அந்த டைமில். வயல் எடுக்கும்போது ஒரு பாட்டு ஒன்று பாடுவோம். நாகூராண்டவரே நம்பி வேண்டினேனே, நாகூராண்டவரே அடிக்கும் காற்றும் மழையினாலே அழகிதே நடு தண்ணிலே, ஆழமான சமுத்திரத்தில் அழகிதே கொஞ்சம் அடையிலே, நாகூராண்டவரே நம்பி வேண்டினேனே, நாகூராண்டவரே அப்படி அதில் மறந்துட்டு பாதி பாட்டு. அது எல்லாம் பெரியவங்க எல்லாம் போயிட்டாங்க சார். அதெல்லாம் அந்த பாட்டெலாம் இப்போ எங்கள் யாருமே அப்போல்லாம் இப்போ மிஷின் வந்துடுச்சு. அப்போ நாங்கள் தண்டு துடு போட்டு வலிப்போம். அந்த கஷ்டம் தெரியாததுக்காக பாட்டு பாடுவோம். ஏழைன்னு சொல்லிட்டு பாட்டு பாடுவோம். அந்த பாட்டெல்லாம் இப்போ எல்லாம் மறந்து போச்சு. யாரும் துடு போகிறதில்ல. ஸ்டீமரில் போய்ட்டு ஃபிஷிங் பண்ணிட்டு வந்துன்னே இருக்கிறோம். யாரும் உடல் உழைப்பு இல்லை. ஆனால் இந்த வலை இறக்கிறது கொள்வது, இதை போட்டு தூக்குறது, இன்ஜின் தூக்குறது, இதுதான் உழைப்பை தவிர அங்கே போய் துடு போட்டு நாங்கள் கஷ்டப்படுறோம்.
out to the songs that are lost? That's always a difficult question. Now, can we revive it? It's a question they should answer. I think we should be very careful there. You and I want that song to be revived. Do they want it revived? That's the question we should ask. Because I'll tell you, there is a habituation in your question. You and I find those fishermen songs more pleasing than the present different kind of songs that they listen to. That's also a truth. Because to us that connects to some kind of an idea of what a fisherman's song should be like, which we have been cultivated through Tamil cinema, so many things. So let's not run away from that kind of a presumption we come from. So having said that, if they feel that the fisherman's song should be revived, or if there is 1% to which we can record it, that's definitely something we should enable. But you can't force your great agenda of reviving an old song into them. The fact is, even in the elitist community, there are so many things that are lost. We don't bother about it. Does anybody come and say revive it? In front, nobody says that, and we also don't think we should revive it. Right? So this losing something or disappearing and replacement is always happening in culture. To the point, I say. Point, enga point, pakka point. Point, enga point, pakka point. Count down to start, you all count our points. Count down to start, you all count our points. Point number 1. கடவுள் இல்ல கடவுள் இல்ல மலைக்கு காரணம் கடவுள் இல்ல கடவுள் இல்ல கடவுள் இல்ல மலைக்கு காரணம் கடவுள் இல்ல. அக்கா அக்கா எனக்கு ஒரு டவுட். கேளு தங்கச்சி கேளு, சும்மா கூச்சப்படாம கேளு. கடவுள் இருக்கிறாரா இல்லையா? தெரியல தங்கச்சி, வேணும்னா ப்ரோக்ராம் முடிஞ்சு பெரியவங்களை கேட்டு சொல்றேன். பட் கஷ்டங்கள் பார்த்தா வாலண்டரி பண்ணும்போது நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஏன்னா நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக போகணும், ஏன்னா எங்கள் கிராமத்தில் நடக்கிறதுனால எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கக்கூடாது, அப்படி நடந்தால் ஒரு பெரிய ஒரு பிளாக் மார்க் ஏற்படும் சொல்கிறதுனால பஞ்சாயத்தாரும் சரி வாலண்டரி இளைஞர்களும் சரி எந்த ஒரு பிரச்சனையும், ஏன்னா ஒரு ஸ்லம்குள் நடக்கும்போது ஒருத்தர் போல ஒருத்தர் இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் குஷ்டு வருவாங்க. ஒரு அது ஒரு எங்களோட கலாச்சாரம். அது தொழிலுக்கு போகிறவங்க திடீர்னு குஷ்டு வருவாங்க, அவங்களுக்கு இதை பற்றி புரிதல் இல்லாமல் இருக்கலாம். அதனால் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்க்க வேண்டியதாக இருந்தது. யார் இயற்றிய பாடல்? எந்த பாரதியார்? கோபாலகிருஷ்ண பாரதியார், சுத்தானந்த பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார்? சொன்னவங்க கை தூக்குங்க. எல்லாருக்கும் சாக்லேட் இருக்கிற நான் கடை வைக்கலைங்க, யாரோ ஒருத்தர் மாத்திரம் வாங்க. இவர் முதல்ல வந்துட்டார், நீ ஏற்கனவே வாங்கின பிரைஸ், அப்போ வாண்டாம், நீ வா. Art form comes from so many things. Art form evolves from its context, from the language people speak, from the accent of the people, then from even songs that are sung at home that influence. Then there are other art forms that influence. So there are many aesthetic, shall we say, tributaries that come to the delta and finally join the ocean. When they join the ocean, it becomes an art form. And that art form can be Parayatam, that art form can be Carnatic music. There is no difference. Takata dimitta jum jum, tat dim dim, tat dimitta kitta takka jum jum, takata dimitta jum jum, tat dim dim, tat dimitta kitta takka jum jum, takata dimitta jum jum, tat dim dim, tat dimitta kitta takka jum jum. Been asked whether this is a top-down approach, whether it's an imposition of Carnatic music on unsuspecting fisher folk, and the answer very clearly is no. Whether it is something that originated from outside the fishing community, yes, it did. The idea was not one that is born from here. The idea was one that is brought over here. It's an adopted idea. On whether Carnatic music is being imposed, the setting is in an open ground. There can be no imposition in an open ground. We can just walk out. And second, it is, it kind of exposes another patronizing attitude in wondering whether the fisher folk are being imposed upon with Carnatic music. First, it assumes that Carnatic music is an imposition. Carnatic music is an art form. Some people may like it, some people may not.
Now, some person doesn't like it, and I hold him hostage inside a room and inflict Carnatic music upon him, then that is an imposition. But if the person is agnostic, does not know whether they like it or not, then being exposed to it is an opportunity to either like it or not. And I started getting exposed to many other art forms, whether it was Kooth, whether it was, Villapattu, or, so many other art forms. And, or, folk music, Kabir folk music, so many things. And then the question said, when I listen to that, can I listen to it without the fact that I know Carnatic music? Because that's a different form. So, for example, when Anthony Das sang today, I have to live within his sound to really understand it. The truth is I cannot live in such sound because I am restricted by the sound that my music has conditioned me. So how can I, shall I say, liberate myself from this and listen to that sound? When that starts happening, then you see that these are all caste, and don't forget gender issues, not just caste, there are gender issues involved here. கர்நாடிக சங்கீதம், ஒரு பரதநாட்டியம், இது போல் எல்லா விஷயமும் வந்து ஒரு ஆளுக்குள்ள, ஒரு சபாக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் இருந்தது. எங்களுக்கும் அது பெரிய லெவலில் அது ஒரு அந்த கலை மீது ஒரு பெரிய நாட்டமோ எதுவுமே எங்கள் மக்கள் மத்தியில் வந்து கிடையாது. அது டிவியில் பார்க்குறதோட சரி, ஒரு இதுவாக தான் நாங்கள் பார்த்துருக்கோமே தவிர நேரடியாக போயிட்டு பார்க்குற வாய்ப்புகள் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கிடச்சதும் கிடையாது. எனக்கே நான் ஆல்காட் ஸ்கூலில் படிக்கும்போதே வந்து எங்கள் டீச்சர் மூலிமா போகும்போது கூட ஒரு டிக்கெட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்க கூட போய் பார்க்குற வாய்ப்பு எனக்கு ஒரு வாட்டி கிடச்சிருந்தா கூட, பட் எங்களை போல மக்கள் வந்து அந்த கலை நிகழ்ச்சிகளை போய் பார்க்குறதுக்கு வந்து ஒரு அக்சஸ் இல்லாத ஒரு விதமாக தான் எங்களுக்கு இருந்தது. அது எங்களுக்கு வந்து நாங்கள் போய் பார்க்குற அளவுக்கு அது இல்லாத ஒரு கலையாக தான் இருந்தது. பட் அவர் டிஎம் கிருஷ்ணா வந்து இது போல் கலைகளை வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து நம்ம பண்ண முடியும் அப்படி சொல்லும் போது, அதே போல் எங்களோட கலையும் அவங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சுக்கிற விதமாக இருக்குன்ற ஒரு நோக்கத்தை சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு பெரிய ஒரு விதமாக நாங்கள் பார்த்தோம். அதை I'm quite clear that the spirit of the festival comes from absolutely no condescension of saying, oh, poor people, they have no culture. They have a lot of culture. I think the point is, how does larger society, how do we create respectability for all cultures, for people, for human beings? So I don't think there is a top down. I think one of the important things is also the fact that half the involvement that you see with the children has been voluntary. The design is intentionally intended to break down the high and low. There is no such thing as classical and no such thing as folk, because classical assumes that there is a sophistication, and that sophistication only can be appreciated by the sophisticated, and we know who the sophisticated are. This notion of classical is broken, and arts are presented as an aesthetic construct that people may either like or not like. And so you have on the same stage all different kinds of art forms. பறையாட்டங்கள் அது போல் விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வமாக பார்த்தாங்க. தெருக்கூத்து, ஏன்னா இதெல்லாம் பொதுவாகவே திருவிழாவெல்லாம் தெருக்கூத்து வைப்பாங்க, அதெல்லாம் வந்து மக்களுக்கு ஒரு ஈடுபாடு இருந்தது. பட் பரதநாட்டியத்தை கூட ரொம்ப அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. போன நடந்த பரதநாட்டியத்தை அதிகமாக விரும்பி பார்த்தாங்க. கர்நாடக சங்கீதத்தை வந்து அதிகமாக வந்து பார்க்கல, ஏன்னா அதோட விஷயங்கள் அதிகமாக புரியலை. பட் அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் இன்றைக்கி லெவலில் பார்த்திங்கன்னா எங்கள் ஊர்லேயே வந்து நிறைய குழந்தைகள் வந்து பரதநாட்டியம் கிளாஸ்க்கு போய்ட்டு கற்றுக்கிற அளவுக்கு ஒரு படி மேலே போயிருக்கு.
culture is some of the strong points of our rural communities. And today to expose the larger urban public and also the local communities the different kinds of music, dance, art is a great initiative, and I feel that a good beginning has been made, and I hope it will grow. Has the festival led to a breakdown of class differences? Has it led to an increased comfort between communities that saw each other as the other? Again, it is too early to tell. The intent is to do that. But whether one festival would be able to do that is, I don't even think doubtful. I don't think it is possible. But the festival also hopes to be an example for other people to do similar things. Similar or things that are intended for the same effect but might be wholly different. If you look at the number of people who have been touched by this Vizha, I think one of the key section that we need to look at is the organizers. There are organizers from the fishing community side and there are organizers from the non-fishing community side. Each of them definitely view the other as the other, and which is okay. But then there is a conversation that's happening. And the conversation starts off with a complete lack of understanding of the other's priorities, the other's interests, and the other's intentions. So all these things are out there. So among the organizers, there's been a lot of conversation. Among the organizers, there's been a lot of movement back and forth from both sides. I see that happening. I see a lot more trust. This year has been particularly more pleasant and more easy to work with because of the lessons that many of the organizers have learned last year. I think last year the engagement just began. So we were also grappling with how to do the engagement. You can see yourself how many people from the village were here, how participatory they were. You saw the number of children here. You saw people standing in their houses. They came, went back, had their dinner, came back again. So I think that is a huge, not only Urur Olcott Kuppam, there is also Trivallur Nagar, okay, which is in the caste hierarchy, slightly on the middle caste hierarchy. They were all here in Urur Olcott Kuppam. So there was a certain mingling that happened. And even with us, in a way we felt, I think there was a greater sense of, even this year than last year. And that's understand. And we also, I feel, understood them better. So you have a notion that fishing communities are slums rather than villages, and so in kind of calling them the slums, we also try to impose kind of a shade of illegitimacy, that they're illegitimate occupants to the seaside, and the seaside is a very expensive real estate, and so there's always a constant effort by the state and by private developers to kick out the fishing communities. After tsunami we saw, to kick them out, to liberate these spaces and make them into high valued real estate. So if their vulnerability of the fishing community lies in their invisibility, then the strength and the chances of a longer tenure in this in the seashore lies in their visibility. And the Vizha is one form of visibilizing the fact that this is a fishing community. It's a great place to be. It's got good, it's got a good ambience for a music festival, and this kind of music festival then invites other people who normally would not have come into a fishing village because of their stereotypes. So you have a situation where people from all over the city, from all kinds of communities, come to a fishing village willingly in order to enjoy. It's a good event, and they sit rubbing shoulders with each other and enjoy music of different kinds, music and dance performances of different kinds. The question actually for me emanated from a fundamental question about the music I was singing, Carnatic music. And the fundamental question is, what is this music? Where is it coming from?
and I say this is beautiful, what do I really mean it's beautiful? Do I just mean I'm habituated, I hear it more times so it's beautiful? So these kind of questions bothered me. I started with a lot of research. I started researching the history of Carnatic music, the history of ragas, and all these things were part of a research. And when the research happened, I realized that the research is not just about musicology. When I discuss a raga history, I'm also discussing who sang the raga. I'm also discussing who listened to the ragas. So that question automatically grew into a sociological, political, and a fundamental philosophical question about human beings. Moved me to the point that Carnatic music is dominated by the Brahmin community, and we can't deny that. And it is listened to by Brahmin community. It's also nurtured by the Brahmin community. So it's a very complex kind of an environment. கவானி முதல்ல கவானி கவானி என்ன எது தெரியலன்னல்ல இப்ப நான் சொல்ல போறேன், கேட்டுக்கிறியா? சரி, இது பேரு மிருதங்கம், இது பேரு காமியா நீ, இது பேரு வயலின். அவர் ஒரு 2 நிமிஷம் அவங்க எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணு. அது பாருங்க, அதுக்கு பேரு மோஹர் சிங். இவர் வாட்சி தானே, உங்களுக்கு தெரியுமா? இது பேர் என்ன அவரே சொல்றேன். சித்திரவீணை. சித்திரவீணை. கஞ்சீரா. Thank you. ஆனா சவுண்ட் நல்லா வந்துச்சுல? சவுண்டா? அக்கா அதுக்கு பேர் கர்நாடிக் மியூசிக். நமக்கு சன் மியூசிக் மட்டும் தான் தெரியும் தங்கச்சி. மானத்தை வாங்காதீங்க அக்கா. தைப்பொங்கல் அன்னைக்கு மார்கழிய சும்மா சூப்பரா கொடுத்த கர்நாடக இசை கலைஞர்கள் மேடைக்கு அழைக்கிறோம். அவங்களுக்கு பரிசு அளிக்குமாறு பாளையம் நம்ம ஊர் தலைவர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம், என்னுடைய பெயர் மகேஷ். நான் அகில இந்திய பாரம்பரிய மீனவர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். முதல்ல அவங்களுடைய பெயர்களை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அந்த முதல் மழை பெய்த போதே முதல் முறையாக ஒரு 20 படகுகளை ஏற்பாடு செய்து அனுப்பியது நாங்கள் தான் செய்தோம். எங்களுக்கு அதில் கொஞ்சம் எங்கள் மக்களிடத்திலே ஒரு மனத்தடை அந்த தொடக்க நேரத்தில் இருந்தது. அப்பொழுது மழை பெரிய அளவில் இருக்கவில்லை. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய தாம்பரம், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய குன்றத்தூர், அந்த பகுதியிலே மட்டுமே தான் மழை வெள்ளத்தினால் பெரிய அளவில் பாதிப்பு இருந்தது. மற்ற இடங்களிலே அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை அந்த நேரத்தில். ஆனால் எங்கள் மக்களை பொறுத்த வரைக்கும் கடந்த 2005 ஏற்பட்ட மழை வெள்ளத்தின் போது பலரும் படகுகளை கொண்டு சென்று மக்களை மீட்பதற்காக குறிப்பாக வேளச்சேரி பகுதியிலே மீட்பு பணியிலே ஈடுபட்டார்கள். ஆனால் அவர்கள் மீட்பு பணிக்கு பிறகு அந்த படகுகளிலே பலவித அடி, அதுபோல பழுதுகள் ஏற்பட்டிருந்தது. காரணம் என்னவென்றால் எங்களுடைய படகுகள் மொத்தமாக கடலிலே செல்லக்கூடியது. அது தரைப்பகுதியிலே எப்பொழுதுமே வராது. அதை எடுக்க வேண்டும் என்றால் கூட கிரேன் வைத்துதான் கடலிலிருந்து, அதாவது துறைமுக பகுதியிலிருந்து எடுத்து வைப்பார்களே தவிர மற்றபடி கரைப்பகுதியில் அது வரவே வராது. ஆனால் இந்த மீட்பு பணிக்காக நாம் செல்கின்ற பொழுது மீட்ட மக்களை சிறிது கரை இருக்கக்கூடிய பகுதியிலே தான் நாங்கள் கொண்டு விடுவோம். அப்படி வரும்பொழுது அந்த பாரத்தின் காரணமாக ஒவ்வொரு முறை வரும்போதும் இந்த தரைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரோடு பகுதியிலே உராய்ந்து அதன் அடிப்பகுதியிலே எல்லா படகுகளையும் பழுது இருக்கும். அதே போல அந்த தண்ணி ஓட்டத்திலே, அந்த நீரோட்டத்திலே வருகின்ற படகுகள்
அருகில் இருக்கக்கூடிய சுவர்களிலே கம்பங்களிலே மோதி எல்லா படகுகளிலும் பழுது இருக்கும். சில படகுகள் முழுமையாக சேதமடைந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது மழை வெள்ளம் முடிஞ்சிருச்சு, வீடுகள்லாம் வந்து புனரமைச்சிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த மீட்புக்கு வந்த படகுகளில் சில படகுகள் ஒட்டுமொத்தமாக சிதிலமடைந்து தொழில் செய்ய முடியாத நிலைமையில இருக்கக்கூடிய மீனவர்களும் இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய குமார் என்பவருடைய படகு இன்றைக்கு வரைக்கும் அது கரையிலே தான் இருக்கிறது. அதை வந்து மறுபடியும் தொழில் செய்ய முடியாது என்ற ஒரு சூழலில் இருக்கிறார்கள். ஸோ இப்படியான ஒரு நிகழ்வு இருக்கின்ற பட்சத்தில் கடந்த 2005 சில லோக்கல் அரசியல்வாதிகள், அங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் சில பேர் தாக்குதல் தொடுத்ததன் காரணமாக எங்களுடைய மீனவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதாவது மீட்பு பணி முடிந்த பிறகு பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளானார்கள். அந்த பாதிப்புகளை மனதிலே நிறுத்தி இந்த முறை வருவதற்கு தயங்கினார்கள். ஆனால் அந்த மனத்தடையை உடைத்து மக்கள் அங்கே பரிதவிக்கிறார்கள், நாம் வந்து மீட்டாக வேண்டும் என்ற ஒரு காரணத்தை சொன்ன பிறகு ஒரு 20 படகுகள் அன்று வந்தது. அதே போல டிசம்பர் 2, 3 அந்த காலகட்டத்தில் இந்த 2ஆம் தேதி மீட்பு பணியிலே நானும் நேரடியாக சென்றேன். நான் இந்த அருகில் இருக்கக்கூடிய அசோக் பில்லர் வழியாகத்தான் போனோம். நாங்கள் சென்ற லாரி ஒரு படகு போல தான் அன்று இந்த இடத்தை பிரயாணம் செய்தது. அசோக் அந்த கேகே நகர் பகுதியிலே அதை தாண்டி போக முடியாது. நாங்கள் போக வேண்டிய இடம், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட இலக்கு ராமாவரம் பகுதியிலே காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு 80 குழந்தைகள் மாட்டி இருக்கிறார்கள். அவர்களை மீட்க வேண்டும் என்ற இலக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அங்கே செல்வதற்காக அந்த நெசப்பாக்கம் பகுதியிலே எங்களுடைய படகை இறக்கி அங்கிருந்து படகு வழியாகத்தான் நாங்கள் பிரயாணம் செய்தோம். அதிலே நடுவிலே ஒரு 50 பேர் கொண்ட கும்பல் எங்களுடைய படகை தடுத்து நிறுத்தியது. அத்தனை பேரும் தண்ணி போட்டிருந்தான். முதல்ல எங்களை வந்து மீட்கிற வழியை பாருங்க அப்படின்னா. இத்தனைக்கு அந்த பகுதி அன்னைக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு இடுப்பளவு தான் தண்ணி இருந்திருக்கும். நாங்கள் போக வேண்டிய பகுதியில் வந்து 18 அடி 20 அடிக்கு வந்து தண்ணி இருந்துச்சு. நாங்கள் போக வேண்டிய இடம் அங்கே ஒரு குழந்தைகள் அங்கே மாட்டிகிட்டு இருக்காங்க. முதல்ல அவங்கள மீட்கணும் அப்படின்ற டார்கெட்டோட போயிட்டு இருக்கோம். எங்களை வந்து அந்த போதையோட வந்து நின்று அந்த 50 பேரோட கும்பல் தடுத்தாங்க. வேற வழி இல்லாமல் சரி உங்களுக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்கா சொல்லுங்க, நாங்கள் முதல்ல அவங்களை மீட்கிறோம்னு சொன்னோம். வேற வழி இல்லை, இல்லைன்னா விட மாட்டேன்ட்டாங்க. அப்புறமா அந்த பகுதியாக கொஞ்சம் உள்ளே போனதுமே, அந்த இடம் தாண்டினதுமே அவங்கள விட்டு நாங்கள் வந்துட்டோம். கொஞ்சம் அவங்களுடைய எல்லை தாண்டினதுமே அவங்கள நாங்கள் மிரட்ட ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல அந்த கும்பலோட எங்களை மிரட்டாங்க, அப்புறம் நாங்கள் மிரட்ட ஆரம்பிச்சிட்டோம். உள்ளனா உன்னை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் அந்த இடத்தை தாண்டி போனோம். நாங்கள் அந்த நெசப்பாக்கம் தாண்டி ராமாவரம் பகுதிக்கு போன பிறகு தான் அது எந்த அளவுக்கு பாதிப்புக்குள்ளாக இருக்குன்றதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய ஒரு படகால அந்த மீட்பு பணியை செய்ய முடியாதுன்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக, இத்தனைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதுக்கு முந்தின நாள் நைட்டு நாங்கள் சாப்பிட்டது. நைட்டு ஃபுல்லாக படகுகள் அமிச்சிட்டே இருந்தேன். என் கூட இருந்தவுடைய அத்தனை பேருமே சாப்பிடல. என் கூட இருந்தவங்க நாங்கள் அந்த படகுல வந்து யாருமே சாப்பிடல. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பச்சை தண்ணி கூட நாங்கள் சாப்பிடல. எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. நாங்கள் மீட்டு கொண்டு போகக்கூடிய படகுல இருந்த ஒருத்தர் வந்து கொண்டு போயிட்டு ஒரு டைகர் பிஸ்கட், அந்த 2 ரூபா 5 ரூபா தெரியல அந்த பிஸ்கட், அதை எடுத்து ஆளுக்கு ஒரு ரொட்டி துண்டு தான் அன்னைக்கு சாப்பிட்டுருந்தோம். அன்னைக்கு நைட்டு 9:30-10 மணி வரைக்கும் நாங்கள் சாப்பிட்ட சாப்பாடு அன்னைக்கு அதுதான் எங்களுக்கு. அப்புறமா அது போரூர் வரைக்கும் தண்ணினா வந்து அந்த நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த கிண்டி டு அந்த பூந்தமல்லி ரோடுன்றது வந்து அந்த ராமாவரத்திலிருந்து போரூர் வரைக்கும் முழுக்க தண்ணியால் நிரம்பி இருந்துச்சு. அங்கே அதில் நிறைய பேர் வந்து அந்த ரோட்லேயே அந்த தூணை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் மீட்டு நாங்கள் வந்து கரையாற்றணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து கடைசியாக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுத்தது வந்து ஜேசியாக இருக்கக்கூடிய திரு அருண் அவர்கள், காவல்துறை ஜேசி அருண் அவர்கள் தான் எங்களுக்கு வந்து இரவு தங்குவதற்கான வழிகளை செய்தார். நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, இவங்களை மீட்கிறதுக்கு இந்த 2-3 படகெல்லாம் பத்தாது, நான் ஒரு 50 படகை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல தண்ணி கூட உடைக்குப்போம் மீனவர்களை வந்து தொடர்பு கொண்ட உடனடியாக படகுகளை ரெடி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு 100க்கு மேற்பட்ட படகுகளை அமிச்சிட்டோம். அப்போ எனக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து நல்ல தண்ணி உடைக்குப்போம் மீனவர்கள். அவர்களை இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியோட நினைச்சு பார்க்குறேன். சொன்ன உடனே அத்தனை பேரும் தொழிலுக்கு போக இருந்த படகுகள் எல்லாம் கொண்டு வந்து அடுத்த நாள் எங்க கூட இங்கே வந்து இறங்கினாங்க. இந்த உங்களை சுற்றி உள்ள பகுதியில் பெருமளவில் வேலை செஞ்சது அவங்க தான். So on the question of whether the Vizha itself has lent to increased awareness on the environmental issues facing the fisher folk or the environment they live in and live off, which is the sea. The answer is I don't really know, because we haven't really measured. We don't have any tools of measuring whether people have become more aware or not. There is also last year, for instance, the children of Urur Olcott performed a Villupattu, and that Villupattu talked a lot about the kind of issues that
the fishing community faces. Also the kind of degradation of the coastal environment, the challenges that we face because of what we call development. So in last year's Villu Paatu, they kept talking about Valarchi, which is progress. But Valarchi along with Valachi, which means encroaching and taking more and more land. ஏரேரும் வலடா எரியா வலடா நாவத்த வலடா நவத்தட வலையே செல்லாத்த வலடா செவந்தரும் வலடா மூலத்து வலடா முன்னேறும் வலடா ஏறும் வலைய வலை எரியா வாலை கட்டி நல்ல சுழண்டு வர கட்டி முன ஆடி வர ஏறும் வலைய வலை எரியா வாலை. Reform to me is a very problematic word, because when you say reform, you think you are reformed. So I won't use that word. I will say the question of being able to talk to each other, recognizing that both people are flawed human beings. If we can go there, then magic can happen, only magic. But it's a long journey. பார்த்து வயரெல்லாம் இருக்கு. வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், வண்டியில நெல்லு வரும், அம்மாவுக்கு வண்டியில நெல்லு வரும். அந்த வண்டி நல்ல ஊர